வணக்கம். இன்றைக்கி நான் கறிப்பருப்பு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருளை நான் உங்களுக்கு காட்டில் பாருங்கள். கோதுமை மாவு இந்த பவுலில் 3 பவுல் எடுத்திருக்கேன் நான் கோதுமை மாவு. அதுக்கு அடுத்தது வெள்ளை வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 வெங்காயம், சிகப்பு வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்போ 1 கப்பு ஆட்டரிசி நான் புதுசாக வெட்டி நான் வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரே ஒரு கிழங்கு சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். பட்டாணி 1 கப்பு. இது சீரகம் கப் இந்த கண்ணியில் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் இது. அதே மாதிரி கசகசா, சோம்பு, மல்லி, உப்பு, புதினா, கொத்தமல்லி, மிளகாத்தூள், தாளிக்கிறதுக்கு அன்னாசி பூ அது 2, பட்டை 2, ஏலக்காய் 1, கிராம்பு 2 எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் 1 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, மஞ்சத்தூள், உப்பு தேவையான. இது தான் இதோட ஜாமான். செய்யும் விதத்தை காட்டுறேன். இப்போ சட்டி சூடாகிடுச்சு. நான் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றினா போதும். பட்டை பூ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கல அது போட்டுறேன். பட்டை பூவெல்லாம் போட்டாச்சு. இப்போ நான் வெங்காயத்தை போடலாம். வெங்காயம் போடுறேன். வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டு நறுக்கி வச்சுட்டு அதை போட்டுருவோம். இஞ்சி போட்டு போடுறேன் நான். இந்த சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன். இதோட மஞ்சத்தூள் போட்டுருவோம். இறச்சி போடும். இறச்சி போடும். இப்போ உருளைக்கிழங்கையும் போட்டுருவோம். அப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். மல்லித்தூள், மசாலா தூள், சீரகம், பெரிய சீரகம், கசகசா எல்லாம் எடுத்து வச்சுக்கேன். கொஞ்சம் மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் போடுறேன். உப்பு கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம்.
பட்டாணியை போட்டுருவோம். கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி நம்ம வேக வைப்போம். மூடி வைக்கிறேன். இப்போ திறந்து பார்க்கலாம், இது வெந்துருச்சான்னு பார்த்துட்டு புதினா கொத்தமல்லி போட்டுருவோம். உப்பு பார்ப்போம். உப்பு பார்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்குது. நான் புதினா போடுறேன். புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுருவோம். இது நான் மட்டனில் செஞ்சுருக்கேன். நீங்கள் வெறும் உருளைக்கிழங்கில் கூட செய்யலாம், பட்டாணி போட்டு, அவங்கவுங்க விருப்பம். ஆனால் மட்டன் அலசும் போது நல்லா பொடிசாக அரிஞ்சிட்டு மஞ்சத்தூள் உப்பும் போட்டு நல்லா சுத்தமாக அலசி ஒரு தட்டில் எடுத்துருங்க. தண்ணி இல்லாமல் எடுத்தால் தான் போதும். நான் அடுப்பை நிறுத்திக்கலாம். பரட்டி வச்சு பாருங்கள். நான் காரம் இதில் குறைவாக தான் போட்டுருக்கேன், ஒரு சின்ன ஸ்பூனில். உங்களுக்கு கூட வேணுமா போட்டுக்கோங்க. இது அடுத்தது நான் மாவு எப்படி பிணையிறதுன்னு நான் காட்டுறேன். பாருங்கள், மாவு பிணைய போகிறேன். அதுக்கு என்னென்ன ஜாமான்னு பாருங்கள். பட்ரு பிளாட்டாக எடுத்துருக்கேன், அது ஸ்பூன் ஒன்று போட்டு ஒரு ஸ்பூன் போடுறேன். உப்பு போட்டோம். அப்புறம் முதல்ல தண்ணி தண்ணி தேவையானது கொஞ்சம். மாவு பிணைஞ்சாச்சு. இந்த மாதிரி தான் நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி. இது பிணைஞ்சி உடனே சுட்டுடலாம், வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை இப்போ உடனே உருண்டை போட்டு வைக்கிறேன். மாவு இந்த சைஸ்க்கு நல்லா ஊற்றி வச்சுட்டேன். இதில் 14 உருண்டை வந்திருக்கு. இப்போ நான் செய்ய ஒரு இதை எடுத்து நான் இப்போ செய்வேன். ரவுண்டாக ஒட்டிக்கிங்க. இந்த ரொம்ப மொத்தமாக வேணால் ரொம்ப மெல்லிசாக இருக்கக்கூடாது, ஒரு அளவாக தான் நம்ம செய்யணும். இந்த அச்சு இருக்குது, கறிப்பப்பை வச்சு இதில் அப்படியே போட்டு ஒன்று தான் போட்டு இப்போ வச்சு இதை எடுத்து வைப்போம்.
போதும். இதை அப்படி எடுத்து அவ்வளோ நம்ம பார்த்து வச்சுட்டு அப்புறமா பொரிக்கணும். அவ்வளோதான். பாருங்கள் எல்லாம் செஞ்சாச்சு. இப்போ நம்ம பொரிக்கிற வேலை தான். பொரிக்கிறத நான் எண்ணெய் காஞ்சோன்னு காட்டுறேன் உங்கள்கிட்ட. இந்த சட்டி காஞ்சிருச்சு, நம்ம போட்டு பொரிச்சு எடுக்கலாம். ஓகே, இது நல்லா இப்போ பொரிஞ்சிச்சு. இப்போ எடுக்கிறேன். அதை நான் கறிப்பாவையெல்லாம் பொரித்து எடுத்தாச்சு. ஒரு இதை நான் 2ஆக வெட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து நான் ஃபீட்பேக் கொடுங்க. பாய்.